இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் நடுவே வெளிப்படுவாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் யாவரும் வேதத்தை திருப்பிக்கிறோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். இந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். அல்லேலூயா. அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அல்லேலூயா. இங்க அவர்கள் சொல்லப்படுறது யார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, இங்க பேக்ரவுண்ட்ல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா என்ன நடக்குது? யோசேப்பு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் செழிப்பாய் சந்தோஷமாய் வாழ்ந்து வராங்க. ஈவன் எகிப்து ஜனங்கள் கூட யோசேப்பின் மூலமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காணப்படுறாங்க. அப்போ ஒரு காலம் வருது, யோசேப்பு மரணிக்கிறாரு. யோசேப்புக்கு பிறகு, யோசேப்பினுடைய காலத்திற்கு பிறகு ஒரு ராஜா தோன்றுகிறார். அந்த ராஜா தோன்றுகிற காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக்கமாய் காணப்பட்டார்கள். அவர்கள் அநேகமாய் காணப்பட்டார்கள். அவர்களுடைய ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தது. அதை கண்டு அந்த ராஜா கொஞ்சம் பயந்தாரு. அல்லேலூயா. அந்த பயம் எப்படிப்பட்டதான பயம் அப்படின்னா, ஐயோ இந்த ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறாங்களே, ஒருவேளை இவர்கள் நம்மை மேற்கொண்டு நம்மளை அடிமைத்தனப்படுத்திடுவாங்களோன்ற ஒரு பயம். ஏன்னா அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து ராஜாக்கள் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆகையினால அவங்களுக்கு ஒரு பயம், எங்க விரோதி நாட்டு கூட கை கோர்த்து நம்மளை அடக்கி ஆண்டுருவாங்களோன்ற ஒரு பயத்தை நிமித்தமா அந்த ராஜா எழும்பி என்ன செய்யறான்? இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குறான், இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்துறான். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க என்ன செய்யக்கூடாது? அவங்க பழிகிறக்கூடாது, அவங்க பெருகிடக்கூடாது, அவங்க ஆசீர்வாதமாக இருந்துடக்கூடாதுங்கிற ரீசன்னால அந்த ஜனத்தை அந்த ராஜா என்ன செய்யறான்? என்ன என்ன ஆங்கிள் எல்லாம் அவங்கள ஒடுக்கணுமோ அத்தனை ஆங்கிள்லையும் அவங்கள என்ன செய்யறான்? ஒடுக்கி போடுறான், நொறுக்குறான், சிறுமைப்படுத்துறான், வெட்கப்படுத்துறான், நிந்திக்கிறான். அல்லேலூயா. அந்த நிந்தனம் எப்படி இருந்தது தெரியுமா? இங்க 14வது வசனத்துல வாசிங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எப்படிப்பட்டதான ஒடுக்குதல் இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீவனை கசப்பாக்கினார்கள். என்ன அர்த்தம்? நம்ம சொல்லுவோம்ல, ஒரு லிமிட்க்கு மேலே பிரச்சனை போராட்டம் தலைக்கு மீறி போயிடுச்சுன்னா நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? வாழ்கிறத விட நம்ம என்ன செய்யலாம்? செத்து மன்னிச்சிடலாமே, என்னத்துக்கிற இந்த வாழ்க்கை. அந்த வார்த்தை சும்மா சொல்லுவாங்களே யாராவது? அப்படின்னா என்னன்னா, எதனால் அந்த வார்த்தை வெளியே வருதுன்னா, அவங்களுடைய அந்த பிரச்சனையின் அளவுகோல், போராட்டத்தின் அளவுகோல் மீறினதுனால தான் அந்த வார்த்தை என்ன பண்ணும்? இல்லை, வியாதியின் கொடுமை, சரீரத்தின் உபாதைகள், போராட்டங்கள், பணம் இல்லாமைகள், இல்லை இத்தனை காரியமும் தலைக்கு மீறி போச்சுன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு நினைவு வரும், என்னத்துக்கிறா இந்த வாழ்க்கை, அதுக்கு பிரகாரம் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம்? செத்து மடிஞ்சிடலாமே. அப்படிப்பட்டதான ஒடுக்குதலை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவிக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில எதுக்குறா இந்த ஜீவன், எதுக்குறா இந்த ஜீவியம், அதற்கு பதிலாக நான் என்ன பண்ணிடலாம்? செத்துடலாமேங்கிற அளவுக்கான ஒடுக்குதல். அந்த ஒடுக்குதலில கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது அன்பும் பாசமும் கொண்டவராய் இருந்தார். அந்த அன்பும் அந்த பாசமும் எதை கொடுத்தது தெரியுமா? என்னதான் அந்த ஜனங்களை ஒடுக்குனாலும், என்னதான் அந்த ஜனங்களை போட்டு சப்ரஸ் பண்ணாலும், என்னதான் ஜனங்களை போட்டு வாதிச்சாலும் அந்த ஜனங்களுடைய வளர்ச்சியை எவனாலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தானே சொல்லுது வசனம். வசனம் தெளிவாக சொல்லுது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அவ்வளவாய் அவர்கள், சொல்லுங்க, அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அல்லேலூயா. They spread ஆனாங்க, வளர்ந்தாங்க,
ஸ்ப்ரெட் ஆனாங்க, வளர்ந்தாங்க, குத்துறான், ஸ்ப்ரெட் ஆகுறாங்க, வளர்றாங்க, குத்துறான், ஸ்ப்ரெட் ஆகுறாங்க, வளர்றாங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் அழகான நம்ம இவர் பாஸ்டரையா பேர் மாத்திர பாருங்க, இல்லை பிரக்மான் சங்கல்ல பார்வை இல்லாமல் இருப்பார்ல, மோசஸ் ராஜசேகராங்க அழகான பாடல் பாடினார். என்ன, கிறிஸ்தவனை அசால்ட்டாக என்றாத, ஏன் அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்டை கொட்டை உயருவான், வெட்ட வெட்ட வளருவான், கொட்டை. ஆதி நாட்கள்ல இருந்து நம்முடைய கிறிஸ்தவம் எப்படி வாழ்ந்துச்சு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? நம்முடைய கிறிஸ்தவம் ஆதி நாட்களில் எப்படி வளர்ந்துச்சு தெரியுமா? இப்போ கோடியில் வளர்ந்துருக்குறாங்க. நிறைய பேர் மறைமுகமான கிறிஸ்தவங்களாம் இருக்கிறாங்க. எப்படி இந்த கிறிஸ்தவம் வளர்ந்துச்சு தெரியுமா? நாங்கள் இப்போ தாங்க பாடினோம். அநேக பேர் வெட்டுப்பட்டிருக்கிறாங்க, அநேக பேர் கொட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த வெட்டுதலினாலும் அந்த கொட்டுதலினாலும் தான் எவ்வளோ வளர்ச்சி. அல்லேலூயா. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்பா கிறிஸ்தவனை மட்டும் என்ன பண்ணாத, சீண்டி பார்த்துறாத. அவன் முழங்கால் படிட்டானா அவனை கண்ட்ரோல் பண்ணவே. அல்லேலூயா. இந்த பேர் சும்மா வந்துச்சா? சொல்லுங்க, சும்மா வந்துச்சா? இல்லை, கர்த்தர் அவ்வளோ அன்பு கிறிஸ்தவம் மேலே வச்சிருக்கிறார். நல்ல சொல்லுங்க, தாவீதை கண்டு பிற நாட்டத்தவர்கள் பயந்தாங்களா? ஐயோ தாவீதா. ஆனா தாவீதினுடைய ஃபிகரை பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஜெய்சாண்டி ஃபிகரெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அழகு ரூபம் கொண்டவன், சாஃப்டான தோல் கொண்டவன், அவனுக்கு குறித்து அழகு மேனி கொண்டவன். அப்படின்னா அவன் தோல் எப்படி இருந்திருக்கும்? சாஃப்டாக இருந்த. ஆனால் அவனை கண்டு அவன் போருக்கு வரானாவே என்ன பண்ணாங்க? என்ன ரீசன் நினைக்கிறீங்க? என்ன ரீசன் தெரியுமா? என்ன ரீசன் தெரியுமா? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அந்த தாவீது சொல்றாரு, சங்கீதம் முதல் வாசிங்க, முதல்ல ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். சங்கீதம் 9:9, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அல்லேலூயா. முதல்ல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தாமே அடைக்கலமானவர், கர்த்தர் தாமே தஞ்சமானவர். அல்லேலூயா. இதை தாவீது எப்படி சொல்றாரு தெரியுமா? தாவீதுடைய வாழ்க்கையில தன்னுடைய சிறு பிராயம் முதலே அவன் ஒடுக்குதலை சந்திச்சவன். அல்லேலூயா. சொந்த குடும்பமே அவனை என்ன பண்ணலங்க, வேல்யூ பண்ணல. அப்படி ஒரு நபர் இருக்கிறாங்கிறத கூட அவங்க என்ன பண்றாங்க, மறைக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர்கள் அவனை மதிக்கல. அல்லேலூயா. அவன் நேசிக்கிற ராஜ்யம் அவனை நம்பல. அவன் பெற்றெடுத்த பிள்ளைகள் அவனை கொல்லும்படி ஏறி வராங்க. அல்லேலூயா. எவ்வளவு யாருக்காக பாடுபடுறானோ அவங்கெல்லாம் இவனுக்கு விரோதமா என்ன பண்றாங்க, எழும்புறாங்க. இத்தனை ஏமாற்றங்களையும் ஒடுக்குதலையும் சந்தித்த தாவீது சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர், நெருக்கப்படுகிறவனுக்கு கர்த்தர் தஞ்சமாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேங்க, உங்க வாழ்க்கையில் இந்த ஒடுக்குதல் நீங்க சந்திப்பீங்கன்னா கர்த்தரே உங்களுக்கு தஞ்சமாய் விளங்குவார், கர்த்தரே உங்களுக்கு அடைக்கலமாய் விளங்குவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உன்னை சொல்லுகிறேன், உங்களை யாரும் வேல்யூ பண்ணலன்னு நினைக்கவே கூடாது. அதுவும் நம்ப கூடாது. நம்ப ஏன் கூடாது அப்படின்னா, நாம நம்புற ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க நம்பிக்கையின் அஸ்திபாரம் யாரு? அந்த கர்த்தர் தான்னா நிச்சயம் நம்ம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னா அவர் எனக்கு அடைக்கலம், அவர் எனக்கு தஞ்சமா இருக்கிறார். அல்லேலூயா. நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே. இரண்டாவது, சங்கீதம் 72:4 வாசிங்கன்னா, ஜனத்தின் சிறுமைப்படுகிறவரை அவர் என்ன பண்றாராம், நியாயம் விசாரிக்கும் கர்த்தர். இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், ஒடுக்கப்பட்டவர்கள் மத்தியில அவர் நீதி செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எப்படிங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 37ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்கன்னா, அங்கே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வாசிங்க 37ஆம்
அப்பொழுது அந்த புதிய ஏற்பாடு பக்கம் 89 அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து. இந்த சம்பவத்துல யார் வரா? கேரக்டர் யார் வரா? ஒரு ஸ்திரீ, பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ என்ன செய்றாங்க? இவர் ஒரு பரிசேயன் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உணவு அருந்திட்டு இருக்கிறாரு, பந்தி இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் என்ன பண்றாங்க? இவரை தேடி ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ என்ன செய்றாங்க? வராங்க. அவங்க வந்த உடனே ஓடி வந்து இயேசுவின் பாதத்தை என்ன பண்றாங்க? அதை அப்படியே நினைச்சு பாருங்க. கீழே குனிஞ்சி அவங்க கண்ணீர் என்ன பண்றாங்க? சிந்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? அதை கண்ணீர் என்ன பண்றாங்க? அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க? அன்றைக்கு இருந்த ரொம்ப விலை உயர்ந்த பொருள் அப்படின்னா இந்த பரிமள. ஸோ அதை பாதத்தில் ஊற்றி என்ன செய்றா? இவ்வளோ ஆக்ஷனை இந்த பாவியான ஸ்ரீ செய்கிறான். சரியா? இது எதையுமே அவன் நடிப்பா. ஸோ உண்மையான அந்த இருதயத்தோடு, உண்மையான அந்த ஒப்புரவலோடு அந்த காரியத்தை செய்ய. இதை இன்னொருத்தர் அங்கே பார்க்குறாரு. அடுத்த வசனம், இந்த பந்தி இருக்க செஞ்சானோ அவன் இப்போ என்ன பண்ணுறான்? அதை அந்த சம்பவத்தை பார்த்த உடனே இவன் ஒரு நீதி செய்கிறான். என்ன நீதி? இவன் என்ன மாதிரி நினைக்கிறான்? இயேசு அது வரைக்கும் அமைதியாக தான் இருக்கிறாரு. இயேசு என்ன நினைக்கிறான்னு அது வரைக்கும் அவர் வாய் திறந்து. ஆனா இவன் என்ன பண்றான்? இவன் பாவியாச்சே, அவர் தீர்க்கதரிசி தானே, எப்படி அவளை தொட விடுறாரு அப்படின்னு அவளை குறித்ததான ஒரு குற்றத்தை இவன் இருதயத்துக்குள்ள. அதுதான் உலகம். நீ என்னதான் நீ ஒரு பாவத்தை செஞ்சிட்டேன்னு வச்சுக்கிறேன், அந்த பாவத்துல நீ திருந்தினாலுமே மீண்டும் 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 மீண்டுமா அதை சொல்லி சொல்லி உன்னை குத்துக்கிறது தான். தேவஜனமே ஒரு காரியத்தை தெளிவாய் உணர்ந்து கொள்ளுங்க. பிசாசனுடைய பெரிய ஆயுதமே அதுதான். நீ ஒரு பாவத்தை பண்ணிட்ட அப்படின்னா, நீ ஒரு மீறுதலை பண்ணிட்ட அப்படின்னா, நீ அதுல இருந்து மனம் மாறணும்னு நினைப்ப, அதுல இருந்து விட்டு வெளியே வரணும்னு நினைப்ப, அதை விட்டுட்டு நான் இயேசுவோடு கூட இணையணும்னு நினைப்ப. ஆனா சத்துரு என்ன செய்வான் தெரியுமா? அந்த பாவத்தையே மீண்டும் மீண்டும் மீண்டுமா 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 உன் கவனத்திற்கு கொண்டு வந்து நீ இந்த பாவத்தை செஞ்சிட்ட, நீ அங்கே போய் நிற்க கூட உனக்கு அருகதையே இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான். அதான் அந்த உருவ குத்துறதுன்னா அதான் மேலும் 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 உனக்கு குறைய காமிச்சிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஆட்டோமேட்டிக்காக, ஐயோ நான் பாவியாச்சே, நாங்கள் போகிறதுக்கெல்லாம் சரியில்லை, நாங்கள் வரலாம் முடியாது, அது பரிசுத்தமாக இருக்கிற இடம், கடவுளை என்னை ஏற்றுக்கவே மாட்டார் அப்படின்னு நிறைய வாலிபர்கள் அதை சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அங்கே ஏற்றுக்கவே மாட்டார், நம்மளாம் அங்கே வரத்துக்கு நான் லாக்கி இல்லைப்பா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன். பிசாசனுடைய பெரிய ஆயுதமே அதுதான். அல்லேலூயா. ஆனால் இயேசுவோ, நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பிட்ட அப்படின்னா நீ பாவின்னு முத்திரிக்க அவர் உன்னை பார்க்க மாட்டாரு. அவர் எதற்காக உன்னை பார்ப்பாருன்னா, நீ பாவி இல்லை, இனிமேல் என் ரத்தத்தால் மீட்கப்பட்ட என் புள்ளன்னு மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்தது இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். அல்லேலூயா. இங்க ஒரு காரியத்தை நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். இவ ஒடுக்கப்பட்டவதான், இவ பாவிதான். பாவியா இருந்தாலுமே
கர்த்தர் அவளுடைய செயலை கவனிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லணும். பாருங்க, நான் ஒடுக்கப்பட்டவன்பா, என்னை மீட்டு கொள்ளுங்கன்னா மீட்டு கொண்டிருக்க மாட்டாரு. எப்ப மீட்பார் தெரியுமா? உன் செயல் அதற்கு வேல்யூடா இருக்கான்னு பாப்பாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். நான் ஒடுக்கப்பட்டவன்பா அப்படின்னா நீ ஒடுக்கப்பட்டதுனால உன்னை மீட்க மாட்டாரு. நீ ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலுமே உன் செயல் என்னதுங்கிறத அவர் கவனிக்கிறவரா இருக்கிறார். உன் செயல்பாடு எப்படி இருக்குன்னு அவர் கவனிக்கிறவரா இருக்கிறார். ஆனால் தான் வசனம் சொல்லியிருக்கார்ல, உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு அப்படின்னு அறிக்கை செய்கிறவன் மன்னிக்கப்படுவான். அல்லேலூயா. எப்போ அப்படின்னா பாவத்தை மனதார அறிக்கை செய்யும் பொழுதுதான். செயல், அந்த ஸ்திரீ தன் செயலில் என்னத்தை காட்டுறா? ஆண்டவரே, நான் பாவிதான்ப்பா, நான் பாவம் பண்ணிட்டு தான் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, எனக்கு எப்படியாவது எனக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்காதாங்கிற அந்த செயலை வெளிப்படுத்தினதுக்கு இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அல்லேலூயா. ஸோ இங்கே நீங்கள் நான் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நாம் ஒடுக்கப்பட்டவளா இருந்தாலுமே நமக்கு எப்போ கர்த்தருடைய பார்வையில் அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய செயல் அவர் பார்வைக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். மூன்றாவது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1:17 இங்க ஒரு கட்டளைய கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். இங்க ஒரு 5 காரியங்கள் இருக்கும். வாசிங்க. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை ஒண்ணா வாசிங்கம்மா. அது ஒண்ணா வாசிங்க. எல்லாம் திருப்பிட்டீங்களா? இதை நிச்சயம் நாம செய்ய வேண்டிய ஒரு கட்டளை. இது ஒரு கட்டளையா கொடுக்கிறார். நன்மை செய்ய படியுங்கள். ஒண்ணு, நன்மை செய்ய என்ன பண்ணுங்க? படியுங்கள். பாருங்க, கிறிஸ்துவ சமுதாயம், கிறிஸ்துவ ஜீவியம் என்பதே நன்மை செய்கிற ஜீவியம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நன்மை செய்யவே சுற்றி திரிந்தார்னு சொல்லப்படும். ஸோ அவரை பின்பற்றுகிற நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்மை செய்தே ஆகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ட்ரெஸ் எடுத்துட்டீங்க? கிறிஸ்மஸ் ட்ரெஸ், நியூ இயர் ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா? எத்தனை பேர் உங்க கூடவே இன்னொரு 2 பேர் ட்ரெஸ் எடுத்தீங்க? நம்ம குடும்பத்துக்கு எப்படி ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோமோ அது போல நம்ம கூடவே இவங்களும் சந்தோஷமா இருக்கணும். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்காக என்ன பண்ணணுங்க? ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒரு பரிசு பொருளை அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? சிலவங்க சொல்லாமல் சரிங்க, சந்தோஷம். ஆனால் ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியில் நான் உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் எல்லாருமே அதை செய்யணும். இங்கே இருக்கிற அத்தனை குடும்பமும் ஏதோ ஒரு நபருக்காவது என்ன பண்ணணும்? என்ன செய்யணுங்க? இந்த நல் நிகழ்ச்சியின் நாளில், இந்த நிகழ்ச்சியின் மாதங்களில் நீங்கள் அவங்களுக்காக என்ன செய்யணும்? போயிட்டு நீங்கள் தேடி போய் கொடுங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதற்குரிய ஆசீர்வாதத்தை பறிபோணும். ஏன்னா ஏழைக்கு கர்த்தருக்கு, நீங்கள் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறீங்க. நல்ல சொல்லுங்களேன். அவர் உங்களுக்கு கடனாளியா மாறுறாரு. அவர் கடனாளியா மாறுறாருன்னா என்ன அர்த்தம்? ஒருபோதும் கடன் அவர் மிச்சம் வைக்கிறவர் கிடையாது. ஆமா. அப்ப ஐயா எங்களுக்கே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பெல்ட்டி அடிச்சோயா, இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா அது நான் ஏத்துக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா உங்க மனசாட்சிக்கு நீங்கள் நான் என்ன பண்ணணும்? முதல்ல உங்க மனசாட்சிக்கு என்ன பண்ணுங்க? நீங்க பதில் சொல்லிக்கிறீங்க. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நன்மை ஏதோ ஒரு வகையில யாருக்காவது ஒரு நன்மை என்ன பண்ண நிச்சயம் செய்ய. அப்போ ஒருத்தர் தேவைன்னு வராங்களா, உங்களால முடிஞ்சது என்ன பண்ணுங்க? ஹெல்ப் பண்ணுங்க. முடியலையா, சாரி. 10,000 ரூபாய் கேட்டு வராங்கன்னா திரும்பி கேட்காத பணம் எவ்வளோ? 1000, 500. நம்மளுடைய பலன் 1000 ரூபாய் கொடுத்துட்டு, அம்மா என்னால இவ்வளோதான், உனக்காக நான் என்ன பண்றேன்? சோமன். கர்த்தர் உனக்காக காரியங்களை நாமளே அங்க கர்த்தரா மாறிடக்கூடாது. நீ வா. இதுல ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நீயே ஆசீர்வதிக்கிற கையா மாறணும்னு வச்சுக்கோ, கை கட்டாயிராங்க. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கை பொக்கிஷத்தினால நிரப்பினதை உன் கையை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவார் கர்த்தர். ஏன்னா அவர் பொசிஷனை நீ தேட பாக்குறல.
நல்லா இல்லையா சொல்லுங்க. என்னைக்குமே அவர் பொசிஷனை நாம தேடவே கூடாது. ஏன்னா சொன்ன மாதிரி அவர் முதல்ல என்ன பண்ண மாட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டார். உஷாரா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஸோ நன்மை செய்யறதுல எவ்வளோ உஷாரா இருக்கணும் கவனிங்க. அதே மாதிரி என்கிட்ட 10,000 ரூபா இருக்கு, ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, ஆண்டியா நிற்க கூடாது. உங்ககிட்ட 10,000 ரூபா இருக்கு அப்படின்னா உனக்கான சேவிங்ஸ் நிச்சயம் இருக்கணும் உங்க கையில. அதுக்கு மிஞ்சி கமிட்மெண்ட்டுக்கு மிஞ்சி இருக்கிற காரியங்கள் என்ன பண்ணு தாராளமா. அப்ப என்ன செய்யணும்னா பைபிள் சொல்லி கொடுத்தது போல நீ சேவ் பண்ணணும். இவங்களுக்கு இவ்வளோ, இவங்களுக்கு இவ்வளோ, இவங்களாம் வருவாங்க. ஏன்னா எடுத்து வைங்கன்னு சொல்றாருல்ல, ஆலோசனை சொல்றாரா இல்லையா வசனத்துல. தரித்திரனுக்கு இவ்வளோ எடுத்து வை, வழி போக்குறதுக்கு வழி போகிறதுக்கு இவ்வளோ எடுத்து வை, சாரி வாய்க்கொள்ளுறது. ஸோ அவங்களுக்கு பைபிளை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டம் இருக்கு. அதெல்லாம் நீ பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டு காரியங்கள் என்ன பண்ணு. அல்லேலூயா. ஸோ உன் பலத்துக்கு மிஞ்சம் என்ன பண்ணாத. இது எல்லாமே காரியங்கள் இருக்குங்க. நாம எப்படி சிறப்பா செழிப்பா சந்தோஷமா வாழணுங்கிற அத்தனை ஆலோசனையை கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கு. அல்லேலூயா. ஸோ நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், அதை ஞானத்தோடு செய்யணும், புத்தியா செய்யணும். அல்லேலூயா. ஆனால் நன்மை செய்ய வேண்டியது அதிக நிச்சயம், அது ஒரு கடமை. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்ய சொல்றாரு, நியாயத்தை தேடுங்கள். அப்புறம் மூணாவது ஒடுக்கப்பட்டவன் என்ன பண்ணு, ஆதரி. அப்புறம் விதவையின் வழக்க விசாரி. திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை. இல்லை எத்தனையோ பிள்ளைங்க படிக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. விதவைகளை விசாரிங்க, அவங்க கிட்ட போட்டி போடக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய நிலைமை ரொம்ப பாடான நிலைமை. அல்லேலூயா. பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை, வருமானம் இல்லாத ஒரு நிலைமை. அவங்க கிட்ட போய் வாதாடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களால் முடிஞ்சதை செய்ய முடியலையா, அவங்களுக்காக இதெல்லாம் கட்டளையா சொல்லி கொடுக்கிறார். நல்ல இல்லையா சொல்லுங்களேன். பாருங்க, கிறிஸ்துவ சமுதாயம் என்பது நன்மை செய்வதற்காக தான். அந்நாட்கள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமுதாயம் நன்மை செஞ்சு தாங்க இவ்வளோ தூரம் வாழ்ந்து வந்துச்சு. நன்மை செய்யறதுக்காக அநேக பேர் தாங்க உயிரை கூட மாற்றிக்கிட்டாங்க, தாங்க உயிரை கூட துச்சமாக கொடுத்துட்டாங்க. சும்மா கிடையாது. அல்லேலூயா. நம்முடைய நிலைமை, நம்முடைய அநேக நிலைமைகளை கிறிஸ்துவ சமுதாயம் மாற்றிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற கிறிஸ்துவ சமுதாயம், நான் ஓப்பனாக சொல்கிறேன், சுயநலம் வாய்ந்த கிறிஸ்துவ சமுதாயமாக மாறிக்கிட்டு இருக்குது. சுயநலம் பெருகி போச்சு. நல்ல இல்லையா சொல்லுங்க. திக்கற்றவளை விசாரிக்கிற கடமை உன் கடமை. கர்த்தர் சொல்றாரா இல்லையா? நாமளே ஒரு ப்ராப்ளம்க்கு ரீசன் ஆயிடக்கூடாது. அந்த ப்ராப்ளமுக்கு முடிஞ்சா நீ சொல்யூஷன் ஆயிரு, அதுக்கு ஒரு பதிலா நீ இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. இதெல்லாம் அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கான வழிகள். இதெல்லாம் அதற்குரிய வழிகள். அல்லேலூயா. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. நிச்சயம் அட்லீஸ்ட் இந்த புதிய வருஷத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த புதிய வருஷத்துல இந்த காரியத்தை என்ன பண்ணுவோம், நான் பலத்துக்கு முந்தி செய்யுங்க நான் சொல்லி கொடுக்கவே இல்லை. உங்களால என்ன முடியுதோ அதை நிச்சயமா செய்யுங்க. நாலாவது காரியம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. சோ ஒடுக்கப்படுகிறவர்களுக்காக அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அவர் ஒடுக்குகிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவார். இது சத்தியம் சொல்லுது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. சத்தமல்லே சொல்லுங்களேன். ஒடுக்கப்பட்டவளாகிய நம்மிடம் யார் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தரே எழும்பி நிற்பாராம். இதுல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புறேன். மோசேவை நான் எடுத்துரைக்க விரும்புகிறேன். பாருங்க, மோசே முதல்ல பின்தங்குறான். எதுக்குன்னா அவ்வளோ பெரிய ராஜ்யம், பார்வோனுக்கு முன்னாடி நான் எப்படி போய் நான் பேசுவேன், அரசாண்டு கொண்டு இருக்கிறாரு, அவருக்கு நான் எப்படி போய் பேசுவேன், அதுவும் நீங்க என்னென்ன செய்ய சொல்றீங்க, அதெல்லாம் நான் செஞ்சேன்னா என்னை மதிப்பாங்களா, இத்தனை குழப்பங்களின் நடுவே ஒரு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில மோசே என்ன செய்யறான், போய் நிற்கிறான். நீங்க ஒரு பியூட்டியை நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா, மோசே செய்யறதெல்லாம் பார்வன் என்ன பண்றான், பார்க்கறான்ல, அவனை அவமானப்படுத்துறான்.
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதுல மோசே செஞ்சதெல்லாம் என்ன பண்றான்? அவமானப்படுத்துறான். இதுதான் செய்வேன். எங்க ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. கொம்ப பாம்பாக்கி காட்டுறான். அவன் இதை நாங்களும் செய்வோம் அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா மோசேவோட கூட இருந்த கர்த்தர் மோசேவின் முகத்தை பிரகாசிக்க பண்ணிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. பார்வோன் தயங்குறான். அடுத்த கட்டம் மோசேக்கு விரோதமா செயல்படுறதுக்கு எழும்புறான், தயங்குறான். ஏன்னா அவன் நினைச்சதை விட அதிகமா கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? அவன் மூலமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் நீங்க கவலையே படாதீங்க, வேதனைப்படாதீங்க, வசனப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ப்ரொடெக்டர் இருக்கிறாரு, பாதுகாவலர் இருக்கிறாரு. அண்டை சராசரங்களையும் உருவாக்கின கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவர் யுத்தம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் சரண்டர் ஆனா போதும். அல்லேலூயா. ஒப்புரவல் ஆனா போதும். நீங்க தான் பார்க்கணும்பா. என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது, நான் ஒண்ணுமே இல்லை, என் ஸ்ட்ரென்த்து, என் அறிவு, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்கள் ஒண்ணுமே இல்லை, நீங்க மாத்திரம் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு. கொஞ்சம் சொல்லுங்களா பாப்பா, கையை உயர்த்தி. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிற்கிறாரு, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி நிற்கிறாரு. கர்த்தர் நீங்க நினைப்பதை காட்டிலும் அதிகமா, நீ வேண்டுவதை காட்டிலும் அதிகமா. வசனம் எவ்வளவு அழகா சொல்லி இருக்குல்ல. உன் மனசுக்குள்ள தோன்றதுக்கு முன்னாடியே உனக்கானதை நிறைவேற்றுகிறவராங்க. அல்லேலூயா. எத்தனை நல்ல ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. இதெல்லாம் நான் உங்களை உணர்ச்சி படுத்த நான் சொல்லவே கிடையாது. இது தத்ரூபமா நடந்து கொண்டிருக்கிற விஷயம். விசுவாசிங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு விஷயம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க வாழ்க்கையில நாங்க தத்ரூபமா அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்க போற இடமெல்லாம் ஒரு வெட்கப்படுத்தப்படுகிற சூழ்நிலையை வந்தாலும் நாங்கள் அமைதியாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது எங்களுக்காய் கர்த்தர் வாதாடுகிறத நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்காய் கர்த்தர் பேசுகிறத நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. இதே போல காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வாராக. இதே போல அதிசயங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வாராக. இதே போல நிகழ்வுகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வாராக. அல்லேலூயா. நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போராடாதீங்க, வழக்காடாதீங்க, வாதம் பண்ணாதீங்க, அவசியமே இல்லை. சிம்பிளா கடவுளை கையில விட்டு உட்கார்ந்துருங்க. அவர் காரியங்கள் என்ன பண்ணுவார்? உங்களுக்காக பேசுவார் நம்புறீங்களா? அந்த நம்பிக்கையில திடமா நிலைத்து நில்லுங்க. பாருங்க, மோசே அதாவது முன்னாடி செங்கடல் நிற்குது. ஜனங்கள் நாங்க அங்க கொமட்டிக்காயாவது சாப்பிட்டு என்ன பண்ணிருப்போம், இருந்திருப்போமே. இப்படி சாகடிக்கவங்களே வந்தன் இப்படியெல்லாம் தேவையில்லாம ஜனங்கள் என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆனாலுமே மோசேவுடைய முகத்தை கர்த்தர் வெட்கப்பட விடவே, வழி இல்லாத இடத்துல வழியை ஆயத்தம் பண்றாரு. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர். அவர்தான் கர்த்தர். அவரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்டதான கர்த்தர் தான் உங்க மேல அன்பா இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவருக்கே மகிமை உண்டாவதாக. கடைசியா லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும், பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. இங்க எண்ணெய்ன்ற ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? அந்த எண்ணெய்ங்கிறவர் யாரு சொல்லுங்க? யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, தரித்திரனுக்காக தான் நான் வந்தேன், ஒடுக்கப்பட்டவனுக்காக தான் நான் வந்தேன், சிறுமைப்பட்டவனுக்காக தான் நான் வந்தேன், வியாதியின் கொடுமையில் இருக்கிறவனுக்காக தான் நான் வந்தேன்.
நல்லா இருக்கிறவனுக்காக இல்லை. அல்லேலூயா. சத்தமல்ல சொல்லுங்களேன். என்ன, உங்களுக்காக எனக்காக தான் அவர் வந்திருக்கிறார். உங்களுக்காக எனக்காக தான் வந்திருக்கிறேன். நான் எப்போவுமே இந்த வார்த்தையை சொல்வது உண்டு. நீங்கள் தனியாள் அல்ல, நீங்கள் தனியான ஆள் அல்ல, நீங்கள் தனிமையில் இல்லை. உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் நமக்காக கொடுக்கப்பட்டவர் இல்லை. யோவான் 3:16 இப்படியே சொல்லுகிறது. என்ன சொல்லுது? சுவாசிக்கிறவனும் நித்திய ஜீவனை. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்ட கர்த்தர் நம் மீது கொண்ட அன்பினால தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பியிருக்கிறார். அதை தான் இந்த மாதம் நம்ம கொண்டாட போகிறோம். அல்லேலூயா. இது சிறப்பாக நம்ம செய்யணும். இப்போ இந்த மாதம் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளுமே அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். ஐயா, எனக்கு யாருமே இல்லையா, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா, எனக்கு தேற்றமாய் பேசுவதற்கு என் கூட யாருமே இல்லையா, எனக்கு ஹெல்ப்பா என் கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்லையா. இப்படியெல்லாம் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அப்படி சொல்றீங்கன்னா உங்க கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க பக்கத்துல புருஷனே வச்சுன்னு, பக்கத்துல புருஷனை வச்சுக்கிட்டு, இல்லை உங்க பக்கத்துல மனைவியை வச்சுக்கிட்டு, எனக்கு யாருமே இல்லையா, எனக்கு ஒரு நன்மையும் இல்லையா, என் வாழ்க்கையே வெறுமையா இருக்குதுயா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு ஆளுக்கு என்ன வரும்? நல்ல வார்த்தை. நன்றிமா, நன்றி கெட்டத்தனமா இது சொல்லுதே வாயை திறந்து. என்ன நடக்கும் தெரியுமா? உன் கூட இருந்தே நான் இல்லைன்னு நினைக்கிறியா? இப்போ நான் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்து பார்க்குறேன். என்ன நடக்குது? நீ கொஞ்சம் ஒரு இமை பொழுது அவர் கண்ணை மூணா கூட நம்ம கெதி அதோ கெதிதான். ஆமென். ஆசீர்வாதம் போட்டுருவாங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. அதனால உங்க கூட இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தாதீங்க.